ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கல்ஃப் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது கான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடே கன்சல்டன்சி எல்லாத்துக்கும் பரிச்சயமாக இருக்கும். விடே கன்சல்டன்சி, அந்த கன்சல்டன்சிலிருந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் ஓப்பனிங் ஃபார் API 510 இன்ஸ்பெக்டர்ஸ் வித் ஒன் ஆஃப் த கம்பெனி இன் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு கம்பெனிக்கு, பிரபலமான கம்பெனி, எந்த கம்பெனின்னு போடலை, ஆனால் டிபிஐ தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் கம்பெனின்னு சொல்லி மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 510 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் 510 இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷட் டவுன் ஜாப்னு சொல்லலாம். 45 to 60 days தான் ஜாப்பு. இந்த ஜாப் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பார்த்திங்கன்னா 1 month இருக்குது, 1 monthக்கு மேலே இருக்குது. இப்போயே கூட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, API இன்ஸ்பெக்டர் மஸ்ட் ஹேவ் வேலிட் API 510 வித் ரெஸ்பெக்ட் டு பிளான்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஷால் ஹேவ் 9 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ன் அரவுண்ட் ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு 9 to 15 வருஷம் வரைக்கும் டேரக்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் நோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, விசாவை பற்றி எந்த இஷ்யூவும் கிடையாது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உடனே இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு. ஸோ செகண்ட் ஸ்லைடு பார்த்திங்கன்னா, ஜாபுக்கு உண்டான இது கொடுத்துருக்குறாங்க டீட்டெயில்ஸு. டெய்லி வேஜஸ், அதாவது $120 பெர் டே. ஸோ ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 hour ஜாப் இருக்கும். பெர் டேக்கு வந்து $120 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா 120 அப்படிங்கிறது ஒரு $70 சொல்லி வச்சுக்கிட்டிங்கனாலும் 120ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து 8400 ரூபாய் வந்து இந்தியன் மணிக்கு வந்து கிடைக்கிது பெர் டேக்கு மட்டும். ஸோ 45 இன்ட்டு அல்லது 60 days வச்சுக்கோங்க. 60 days இன்ட்டு 8400 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 5,04,000 அரௌண்ட் 5 lakhs வந்து ஒரு 2 monthsலேயே வந்து சம்பாரிச்சிடலாம். ஷார்ட் டேர்ம் ஒர்க்கு தான். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா, நோ சார்ஜஸ் வில் பி பெய்டு ஃபார் த டேஸ் நாட் ஒர்க்ட் அண்ட் நாட் சைன்ட் ஆன் த டைம் ஷீட் பை த கிளையண்ட். ஸோ எவ்ரிடே வந்து பஞ்சிங் பண்ணணும், அதாவது அட்டண்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு நாள் போகாட்டினாலும் கூட உங்களுக்கு வந்து பெர் டே அந்த $120 வந்து கிடைக்காது. ஸோ எப்போப்பெல்லாம் ஒர்க் இருக்கோ ஸோ அப்போனா கம்பல்சரி போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து $120 வந்து பெர் டேக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ப்ரொவைடட் பேஸ்ட் ஆன் ஒர்க் லொக்கேஷன். ஸோ உங்களுக்கு ஜாப் அசைன் பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சால் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளாட்டி ஸோ அது முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குண்டான அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அக்கமடேஷன் பார்த்திங்கன்னா, கம்பெனி வில் ப்ரொவைட் ஷேர்டு பேச்சுலர் ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன் பேஸ்ட் ஆன் ஒர்க் லொக்கேஷன் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ உங்களுடைய ஒர்க் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து பேச்சுலர் அக்கமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஷேர்டு தான், அதாவது 2 peopleஸ்க்கு ஒரு ரூமு அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் தான், நீங்கள் வந்து பேச்சுலராக தான் போக முடியும், ஃபேமிலி அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா இது வந்து ஷட் டவுன் ஒர்க் அப்படிங்கிறதுனால. ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா, ஷேர்டு ட்ரான்ஸ்போர்ட் ப்ரொவைடட் பை த கம்பெனி ஃபார் த ஒர்க் பர்பஸ். ஸோ அவங்க வந்து உங்களோட ஒர்க் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டரோ அப்படி இல்லாட்டி பிக்கப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. 4-wheel drive ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஒரு 2 peoples 3 peoples அல்லது 4 peoples வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பேஸ் ஆஃப் ஒர்க் சவுதி அரேபியாவில் தான் இந்த ஒர்க்கு இருக்குது. ஒர்க்கு விசிட் விசா வில் பி அரேஞ்ச்டு பை கம்பெனி. ஸோ இது வந்து உங்களுக்கு விசிட் விசாவில் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஷார்ட் டேர்ம் ஒர்க்குங்கிறனால ஒரு 2 months to 3 months அந்த மாதிரி வேலிடிட்டி உள்ளது மாதிரியான விஷயம் தான் கொடுப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் 12 hours per day. ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து 12 hours per day ஒர்க்கு. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா வந்து விடே கன்சல்டன்சியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து இமெயில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட ரெஸ்யூமு, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள்கிட்ட எந்தெந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸாம்பிள் CSIP, AWS, API 510 570. ஸோ அது போல் எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக அப்படி இல்லாட்டி இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சேலரி எவ்வளவு, அல்லது நீங்கள் இப்போ ஒர்க்கில் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்த சேலரி எவ்வளவு. ஸோ நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகும் பட்சத்தில் உங்களுடைய நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாளில் நீங்கள் வந்து வர முடியும். ஹோல்ஸ் வேலிட் பாஸ்போர்ட், உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலிடிட்டி டேட்டு, உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அவங்க ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த இமெயில் அட்ரஸில் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து ப்ராப்பராக ட்ராப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ இல்லாட்டி ஸ்கைப்பில் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 510 இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு
ஸோ யார் யாருக்குன்னா ஃபைட் அண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 60 days 2 months ஒர்க் தான் 5 lakhs சம்பாதிச்சிட முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி யார் யாருக்கு நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ ஃபைட் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.